மகனே, மகளே, நீ இந்த வீடியோவை ஸ்க்ரோல் செய்து கடந்து போகலாம். ஆனால் ஏதோ ஒன்று உன்னை நிறுத்தியது. அது ஒரு சீரற்ற விஷயம் அல்ல. நான் உன்னிடம் பேச விரும்புகிறேன். நீ பல நாட்களாக அமைதியாக சுமந்து கொண்டிருக்கிற ஒரு பாரம் இருக்கிறது. வீட்டில் யாருக்கும் தெரியாமல் அழுத இரவுகள் உண்டு. புரியாத தடை, முடியாத பிரச்சனை, மனதில் காரணம் தெரியாத பயம். சில நேரங்களில் நீ நினைத்தாய், யாராவது ஏதாவது செய்திருக்கிறார்களோ? ஏன் எங்கள் வீட்டில்தான் இப்படி நடக்கிறது? பயம் உன் இதயத்தில் பேசிக் கொண்டிருந்தது. ஆனால் இன்று நான் பேசுகிறேன். நீ என்னை அழைத்து ஒவ்வொரு இரவும் எனக்கு தெரியும். வார்த்தைகள் இல்லாமல் சுவாசித்த ஜெபங்களையும் நான் கேட்டேன். கர்த்தரே, என்ன நடக்கிறது என்று நீ கேட்டதை நான் கேட்டேன். நீ நினைக்கிறாய் நான் அமைதியாக இருந்தேன் என்று. இல்லை, நான் உன் வீட்டை காத்துக் கொண்டிருந்தேன். உன் வீட்டின் வாசலில் இருள் வந்திருக்கலாம். ஆனால் அது உள்ளே வர நான் அனுமதிக்கவில்லை. சில தாக்கங்கள் உன்னை சுற்றி இருந்திருக்கலாம். ஆனால் அவை உன்னை தொட முடியாதபடி நான் நின்றேன். நீ பலமுறை உடைந்து போக நினைத்தாய். ஆனால் உடையாமல் இங்கே இருக்கிறாய். அதற்குக் காரணம் உன் பலம் அல்ல, நான். இப்போது கவனமாக கேள். உன் வீட்டில் நடந்த தடை, உன் வாழ்க்கையில் வந்த தாமதம், உன் குடும்பத்தில் ஏற்பட்ட பதட்டம், அவை அனைத்தும் உன்னை அழைக்க அல்ல, உன்னை பலப்படுத்ததான். நீ பயந்த அந்த மாந்திரிகம், நீ சந்தேகித்த அந்த சூனியம், அவை உன் வாழ்க்கையை தீர்மானிக்க முடியாது. உன் வாழ்க்கையை தீர்மானிப்பவன் நான். நான் உன்னை தேர்ந்தெடுத்தேன். நான் உன் குடும்பத்தை ஆசீர்வதிக்க தீர்மானித்தேன். நான் உன் வீட்டை சமாதானத்தின் இடமாக்க நினைக்கிறேன். ஆனால் இன்று ஒரு மாற்றம் வேண்டும். பயம் வெளியே போக வேண்டும். விசுவாசம் உள்ளே வர வேண்டும். இப்போது உன் இதயத்தை அமைதியாக வை. ஆழமாக சுவாசி. என் வார்த்தையை கேள். நீ தனியாக இல்லை. உன் படுக்கையறையில் நீ அழுத இரவு எனக்கு தெரியும். கண்களில் நீர் நிரம்பியும் மற்றவர்களுக்கு சிரித்ததை நான் பார்த்தேன். உன் குழந்தைகளுக்காக கவலைப்பட்டதை நான் அறிந்தேன். வருமானம் போதாத போது உன் இதயம் பதைத்ததை நான் உணர்ந்தேன். ஆனால் இப்போது நான் உனக்கு சொல்கிறேன், போதும். இனி பயம் உன் வீட்டை ஆளாது. இனி இருள் உன் மனதை கட்டுப்படுத்தாது.